இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேமஸான ஊர்ல வந்து ஒரு கோழிக்கறி தொக்கு தாங்க எடுத்துருக்கோம். நாக்பூர் திருமணங்கள் எல்லா விசேஷ நாட்கள்ல வந்து இந்த கோழிக்கறி தொக்கு வந்து ஃபேமஸாக செய்வாங்க. நாக்பூருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மசாலா இருக்கு. ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு விதத்தில் சேர்ப்பாங்க. ஸோ அது எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு உணவு தாங்க நாக்பூர் சிக்கன் கறி. வணக்கம் நேயர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்களாம் நல்லா இருக்கோசரம் ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும் மெயின், அதுக்கோசரம் தான் கதை சொல்கிறேன். ஒரு கோமாளி திருடன் நடந்து போகிறான். கோமாளி திருடன் நடந்து போகிறான். அப்போ உங்கள் கதையா? ஆமாம், என் கதையே தான், எந்தே தான். அப்படியே நான் போயினே நடந்து நானே போயிட்டு இருக்கேன்னு வைங்களேன். கீழே ஒரு மோதிரம் ஒன்று கிடைக்குது. மோந்திரம் ஒன்று கிடைத்தவொடனே என்ன பண்ணுறேன், எத்தவொடனே ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தங்க மோகம் தான் கட்சி நான் எடுத்துன்னு போகிறேன். சேட்டு கடைக்கு போகிறேன். அத்தானே காட்டேன் அடுத்து அங்கே தானே போகணும். சேட்டு கடைக்கு போயிட்டு சேட்டு கட்டை கொடுத்தா சேட்டு பார்த்தாரு, இது கவரி நகரா தம்பி அப்படின்ட்டு என்ன பார்த்து எத்தனை வந்து நல்ல தங்க நகை எத்தனை கூடாது, கவரி நகரா தம்பின்னு ஊற்றணும்னா எனக்கு ரொம்ப சுகமாயிடுச்சு. அப்படி கப்புன்னு அப்படி எவ்வளோ புத்துணி இருந்துச்சு அவ்வளோ போயிடுச்சு. எனக்கு மனசு அப்படி கஷ்டமா அப்படியே தொங்கிட்டேன். அப்படி கயிறு மாட்டிட்டு தொங்கணும். போனா பாதியே திரும்பி வந்துங்கிறேன். ஒரு பாப்பா ஒன்று வந்து கீழே தடையும் கிடக்குது. கீழே தடையும் கிடக்குது. பாப்பா என்னமா தேடுறேன்னு கேட்டேன். என்னுடைய மோந்திரம் ஒன்று தொலைஞ்சு போச்சு அங்கிள் அப்படின்ச்சு. என்னடா அது அங்கிள்னு சொன்னது, என்னடா பண்ணுறதும்மா பாப்பா இந்த மோதிரமா பாருமா அப்படின்னு. ஆமா அங்கிள், ரொம்ப நன்றி அங்கிள், இந்த மோதிரம் தான் அப்படின்ட்டு பாப்பா தங்க காப்பு ஒன்று எடுத்து போடுச்சு. அந்த காப்பை எடுத்து கழட்டி என் கையில் குத்துது. அது பார்த்தா தங்கம். நல்ல வேலை அது இல்லை அது நல்ல வேலை அது கழட்டி கொடுத்துச்சு. இல்லை நீயே கட்டிருப்பீங்க. அது கழட்டி கொடுத்துச்சு கவரி நகைக்காக. ஏன் இந்த தங்க நகை கொடுக்குற பாப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த பாப்பா சொன்னது என்னன்னு கேட்டுன்னா, இது வந்து முதலாக எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்த மோதிரம். சென்டிமெண்ட்டுக்காக வச்சுது. அப்பாவை கொடுத்த முதல் ஒரு பரிசு, அதனால வச்சிருக்கு. அவங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆகிட்டு படுத்தா படிக்கா இருக்காது பாவம். ஞாபகமாக வச்சுக்கிது அந்த பாப்பா வந்து. ரொம்ப நன்றி. நான் என்ன பண்ணேன், தங்க நகை வந்துச்சுல்ல, நான் கிளம்பி அப்புறம் நான் என்ன பண்ணுறதுக்கு பரபரன்னு இல்லை. அடுத்தது அப்புறம் பாப்பா ரொம்ப நன்றின்ட்டு அப்படியே கிளம்பிட்டேன். நான் கிளம்பிட்டேன் போயிட்டு சேட்டு கடை தான் திரும்பி பார்த்தேன். வேற எங்கே பார்த்தேன். இந்த கதையோடைய நேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியதி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளுடைய மதிப்பு அதோட தேவையை பொறுத்து இருக்குதுண்ணா. இதுதான் சொல்ல வரேன். எப்படி இது கதை? சூப்பராக இருக்கு. ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணிருக்கோம். அந்த நகையை உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாவோட செலவுக்கு ஏதாவது நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். நான் நேராக போயிட்டேன். எந்த கடைக்கு போனீங்கன்னு தெரியும் உங்களுக்கு தெரியும். சேட்டு கடை ஃபர்ஸ்ட்டு சேட்டு கடை போனேன். ஐயோ இப்போதான் வந்து போனேன். என்ன தம்பி அப்படின்னாரு. அங்கேயும் கதை இருக்குதா? அங்கேயும் கதை. அது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு கதை ஒன்று இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேமஸான ஊர்ல வந்து ஒரு கோழிக்கறி தொக்கு தாங்க எடுத்துருக்கோம். அடேப்பா, அந்த ஊர் எதனை இவங்க எல்லாம் சொல்றாங்களான்னு பார்ப்போம். என்ன ஊருன்னு தான் சொல்லலாம். க்ளூக்கு தரேன். அதிரம்பள்ளி. ஆரஞ்சுக்கு ஃபேமஸான ஊர். ஆமா, அது நம்ம கடைங்களையே சொல்லுவாங்க, இது இந்த ஊர் ஆரஞ்சு. கொடையாரஞ்சா? ஏன் கொடைக்கானல் வைக்கணும்? இப்போ சீசன் ஊர் பேர் கேட்குறாங்கக்கா. ஊர் ஆரஞ்சு விளையிற ஊரோட பேர் கேட்குறாங்க. கொடைக்கானல் போ. நாக்பூர் ஆரஞ்சு வந்து அவ்வளோ ஃபேமஸுங்க. அங்கே நாக்பூர் எங்கே இருக்கோ? நாகூர் கேள்விப்பட்டிருக்கோம். நாக்பூர் எங்கே இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியுமாக்கா? நாக்பூர் ஆமாம், அது வெளிநாடு மாதிரி எதுவும் கேள்விப்பட்டிருக்கோம். வெளிநாடு. நாக்பூர் நார்த் இந்தியா. சொன்னோம்ல, வட மாநிலத்தில் வந்து ஒரு பகுதி தான் நாக்பூர். அந்த நாக்பூரில் ஃபஸ்ட்டு ஃபேமஸ் பார்த்தோம்னா ஆரஞ்சு பழம். ஸோ வருஷம் எல்லா நாளுமே அங்கே ஆரஞ்சு பழம் கிடைக்கும். ஸோ அதே போல் தான் அவங்க வீட்டில் உள்ள சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு கோழிக்கறி, திருமணங்கள் எல்லா விசேஷ நாட்களில் வந்து இந்த கோழிக்கறி தொக்கு வந்து ஃபேமஸாக செய்வாங்க. இப்போ நம்ம எப்படி செட்டிநாடுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா தயார் பண்ணுறோம், ஸோ அதே போல் தான் நாக்பூருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மசாலா இருக்குது. நம்ம செட்டிநாடுக்கு ஒரு வகையான தேங்காயை பயன்படுத்துவோம். சாதாரண தேங்காய் பயன்படுத்துவோம். நாக்பூர் மக்கள் வந்து வேறு ஒரு தேங்காயை பயன்படுத்துவாங்க. ஸோ அதெல்லாம் தேவையான பொருளை காட்டுறோம். ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு விதத்தில் சேர்ப்பாங்க. ஸோ அது எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு உணவு தாங்க நாக்பூர் சிக்கன் கறி. இன்றைக்கி பார்த்தோம்னா ஸ்பெஷலான நாக்பூர் கோழிக்கறி வறுவல் தொக்கு எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாங்க. ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தோம்னா மசாலா. ஸோ இதோட நம்ம இன்றைக்கி ஏழை மக்களுக்கெல்லாம் என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, வடி சாதம், கல்யாண வீட்டு சாம்பார், பருப்பு ரசம், வாழைக்காய் வறுவல், பைனாப்பிள் கேசரி, தாளிச்ச மோர், இதெல்லாம் வழக்கம் போல் வாழையில மடித்து துணிப்பையில் போட்டு ஒரு போய் கஷ்டப்படுற ஏழை மக்களை பார்த்து தேடி கொடுக்க போகிறோங்க. இந்த விருந்தெல்லாம் எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா திரு சதாசிவம் மற்றும் அம்மா திருமதி சுமதி அவங்களுடைய 50வது வருட
திருமண நாளுக்காக ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்குறாங்க. இந்த தம்பதியர்களை வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா மகள்கள் சுதனா மற்றும் ஷர்மிளா மற்றும் மருமகன்கள் திரு சங்கரன் மற்றும் திரு இலங்கேஸ்வரன். பினாங் என்ற பகுதியிலேருந்து மலேசியாவிலேருந்து இந்த விருந்து கொடுக்குறாங்க. இந்த 50 வருடம் இந்த தம்பதியர்கள் எப்படி ஒற்றுமையாக சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ்ந்தாங்களோ அதே போல் இன்னும் அவங்க வாழ்கிற காலம் ஃபுல்லாகவே இதே சந்தோஷம் நீடித்து நிலைச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாக்பூர் சிக்கன் தான் நச்சுன்னு அல்டிமேட்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து வேறு லெவலாக பார்க்க போகிறோம். தேவையான பொருள் பார்த்தெல்லாம் வாங்க. எள்ளெண்ணெய், மல்லி, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஜாதிப்பூ, ஜாதிக்காய். ஜாதியாக பிடிக்காது, நீ ஜாதி சமைக்கிற, நீ நான் ஜாலியாக சமைக்கிறேன். ஜாலியாக சமைக்கிற. எனக்கு கூட தான் குமரன் அப்படின்ற பேர் பிடிக்கல. அதான் கோகோன்னு வச்சுட்டோமே. மாறிச்சு இல்லை, நம்ம கோகோன்னு பேர் வைக்கும் கூட இவர்கிட்ட கேட்டோம், என்னப்பா கோகோ உனக்கு ஓகேவானா? ஓகே நான். ஆனால் குமரன் சொல்லி பேர் வைக்கும் போது இவங்க அப்பா அம்மா இவர்கிட்டயே கேட்கல. நாங்கள் எவ்வளோ மரியாதை நடந்துக்கிட்டோம். மரியாதையாக வச்சுருங்க. கேட்டு வச்சோம். உங்கள் வீட்டில் கேட்டாங்களா? கேட்கவே இல்லை, அவங்களே வச்சு நாங்கள் முருகன் பேருன்ட்டு முருகன் பத்தி முருகனே வந்து பிறந்திருக்காருல வச்சாங்க. நினச்சினா முருகன் பேர் வச்சுட்டாங்க குமரன் அப்படின்ட்டு. பழனி போய் பிறந்தியோ? மிளகு, சுருள் பட்டை, சீரகம், சோம்பு, காஷ்மீரி மிளகாய், பிரிஞ்சி இலை, கொப்பரை தேங்காய். கொப்பரை தேங்காய் வச்சுருக்கீங்க சார்? ஏன் இப்போ நீங்களே சொன்ன பார்த்தீங்களா, நம்ம ஸ்டைல் மாதிரி தேங்காய் பயன்படுத்துவாங்க, ஆனால் வேறு தேங்காய் பயன்படுத்துவாங்கன்ட்டு. இந்த கொப்பரை தேங்காய் தான் பயன்படுத்துவாங்க. இது பயன்படுத்துறதுக்கு ஒரு விதம் இருக்குது. பெரிய வெங்காயம், பாலக்கீரை, மல்லித்தழை, பூண்டு அரவை, இஞ்சி அரவை, மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கல்லுப்பு, கோழிக்கறி. வட மாநிலம்லாம் பார்த்தோம்னா கீரை வந்து அதிகபட்ச உணவில் சமைப்பாங்க. ஏன் நம்ம காஷ்மீர் ட்ரிப் போகும்போது கூட காலை உணவுக்கே பாலக்கீரை மற்ற கீரைகளை வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அதே போல் தான் இந்த கோழிக்கறிக்கும் அவங்க பாலக்கீரையை பயன்படுத்துவாங்க. நான் ஒரு சேர்க்கிறதே பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான முறையில் சேர்ப்பாங்க. ஸோ அதனால தான் நம்மளும் பாலக்கீரை எடுத்துருக்கோம். நாக்பூர் சிக்கனுக்கு தேவையான எல்லா தேவையான ஐட்டம்லாம் பார்த்தோம். இப்போ வந்து செய்யறதுக்கான பொருள் எடுத்துட்டோம். மசாலா தயார் பண்ணுறதுக்கு இப்போ உருளி வச்சுருக்கோம். இங்கே 1 கிலோ கறி எடுத்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு போடுங்க. அடுத்தடுத்து பொருள் சேர்த்துருங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 5 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு பாதி ஜாதிப்பூ, ஒரு 1/4 வாசி ஜாதிக்காய், ஒரு பாதி அன்னாசிப்பூ வருங்க. அடுத்து ஒரு துண்டு சுருள் பட்டை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி. பொன் நிறத்தில் இருக்கும். எப்படி இருக்குன்னா பொன் நிறத்தில் இருக்கும். இதை நல்லா வறுத்துட்டு இருக்கும் போது ஒரு 3 காஷ்மீரி மிளகாய், ஒரு துண்டு பிரிஞ்சி இலை இதையும் சேர்த்து வறுக்கணுங்க. நாக்பூரா நம்பலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து இறங்க போறேன். என்னப்பா இதை கட் பண்ணி அதை கொப்பரை என்ன 4-5 கட் பண்ணி வச்சிருக்காரு. என்ன வடி அப்படியே நல்லா கருகுன மாதிரி நெருப்பில் சுட்டு எடுக்கணுங்க. எடுத்து என்ன? ஓ, அதுதான் சுவையா? ஆமாங்க, இது நெருப்பில் சுட்டு இதுவும் இப்போ நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா மசாலா, அதோடு சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இதுதான் முதல் மசாலா. வித்தியாசம்பா. தேங்காய் பற்றி எரிக்கிறதுக்கு மரத்தை தூக்கிட்டு வரீங்க. தேங்காய் பற்றி அரைக்குதுன்னா இது வந்து தீ நல்லா அதிகமாக கொடுக்கணும், டக்குன்னு பிடிக்கும். கற்பூரம் மாதிரி பக்குன்னு பிடிக்கிறது இது வந்து இந்த மரம். நல்லா இருக்கிற கொப்பரைக்காய் என்ன பண்ணிக்கிறாரு பாருமா. ஐயோ நல்லா தானே இருந்துச்சு தேங்காய், ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அவரும் நல்லா தான் இருந்தாரு. ஏன் நல்லா இருந்தீங்க? வெயில் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லுது. அப்படி இந்த புகையோட வாசனை நல்லா இருக்கு. வாசனை சூப்பராக இருக்குங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த கொப்பரை தேங்காயில் உள்ள எண்ணெய். ஏன்னா பொதுவாகவே நம்ம தேங்காய் எண்ணெய் அரைச்சோம்னா காய வச்சு தான் அரைப்போம். ரீசன் என்னென்னா அதில் உள்ள எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வரணுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடைய எண்ணெய் வெளில வந்துருக்கும். இதையும் சேர்த்து ஆற வச்சு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கணும். முதல் மசாலா பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து 2ஆம் மசாலாவுக்கு இப்போ உருளை வைக்கிறோம். இப்போ நம்ம வெங்காயம் பொரிக்கிறதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய், செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், 100 கிராம் அளவுக்கு நீட்டாக வெட்டின வெங்காயங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி இப்போ தான் வரணுங்க. அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதை தனியாக நம்ம எடுத்துக்க போகிறோம். கண்ணாடி பதம் வரலையா? ஆமாம், இதான் கண்ணாடி பதம். இந்த பதம் வந்தால் போதுமானது. மசாலா மாதிரி வந்து அரைக்க தான் போகிறோம் நான் இதை, அதனால் அது போதும். ஃபஸ்ட்டு மசாலா வந்துச்சா? ஆமாங்க, வண்ணமே வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எல்லா மசாலாவும் நல்லா டீப்பாக வறுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கொப்பரை தேங்காயை எரிய விட்டுருக்கோம், நல்லா கருக விட்டுருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி அரைக்கும் போது வண்ணம் இந்த கலரில் வரணுங்க. இந்த கலரில் வரும்போது நம்மளுக்கு அவ்வளோ சுவை கிடைக்கும். இன்னும் ஏதாவது வண்ணம் வச்சுருக்கீங்களா? ஆமாங்க. இப்போ பார்த்தோம்னா மசாலாவுடைய வண்ணம் கருப்பு. இப்போ வெங்காயம் வதக்கியிருக்கோம். இப்போ அதில் 2 பொருள் சேர்ப்பேன். அதோடைய வண்ணம் பார்த்திங்கன்னா பச்சை. 3வது தான் நம்ம கிரேவி செய்வோம். அதோட வண்ணம் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா சிவப்பு. இதெல்லாம் கலந்து ஒரு கலர் கிடைக்கும் பாருங்கள். அது தாங்க நாக்பூர். லாட்ரி டிக்கெட் அடித்த மாதிரி இருக்கும். வெங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவு வதக்கியாச்சுங்க. இதில் சும்மா ஒரு 10 பாலக்கீரை 10 இலை இருந்தாலே போதும். நம்ம நிறையா பேருக்கு செய்கிறதுனால நிறையா சேர்த்துக்கோம். ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலைங்க. மல்லி சார், இது அப்படியே தண்ணி ஊற்றாமல் இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி நம்ம சேர்த்த எள்ளெண்ணெய் இதோடு சேர்த்து அரைச்சி வரணுங்க. வந்தால் தான் நம்ம நாக்பூருடைய சமையலை ஆரம்பிக்க முடியும். சரிங்க, நம்ம அரைச்சி வரோம். ஃபஸ்ட்டு கருப்பு கலரில் ஒரு மசாலா தயார் பண்ணி வச்சுருக்கோம். 2வது பார்த்தோம்னா பச்சை கலரில் ஒரு மசாலா தயார் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 3வது சிவப்பு கலர் ஒரு மசாலாங்க. நீங்கள் 1 கிலோ செடி உடஞ்சிச்சு மகனே, அதோட இல்லையா காலி ஆகிடுவேன். செடி ஓடியாதுண்ணா. ஆமாம், கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்து 50 கிராமுங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இஞ்சி அரைவைங்க. தண்ணியாக அரைச்சிங்கன்னா ஓகே தான். இல்லைன்னா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். 1/4 டேபிள் ஸ்பூன் ஆமாம், மஞ்சள் தூள். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். இதை அப்படியே கலந்துடணுங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா அடுத்து நம்ம எண்ணெயில் இந்த சேர்க்கும் போது இஞ்சி பூண்டு அடி பிடிக்காமல் இருக்கும். இது சிவப்பு வண்ணம் வந்துருச்சுங்களா? சிறப்பாக வந்துருச்சு. இது எல்லாமே ஒன்று சேர்க்க போகிறோம். நாக்பூர் கோழிக்கறி தொக்குக்கு நம்ம எல்லாமே தயார் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றே சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 70 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நாங்கள் செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் தேவையான அளவு சூடில் இருக்குங்க. இந்த நேரம் இஞ்சி பூண்டு மிளகாய் கலவை. என்ன சார் இது ரத்தத்தை ஊற்றி வச்சுக்கிற மாதிரி ஊற்றி வச்சுறீங்க? இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய். காஷ்மீரி இதோட வண்ணம் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் கலக்கும் போது நமக்கு அடி பிடிக்காதுங்க. நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கேன். ஆமாங்க. இப்போ இந்த பச்சை வடை போயிருக்கோம். இஞ்சி பூண்டு மிளகாய் தூளோட பச்சை வடை போன பின்னாடி வதக்கினா இந்த வெங்காயம் மல்லி பாலக்கீரை இப்போ அதை வந்து சேர்த்துக்க போகிறோங்க. பச்சை வண்ணத்தை இறக்கிடலாமா? பச்சை வண்ணம், நாக்பூர் வண்ணம். அலசி ஊற்றிக்கிறீங்களா? அலசி ஊற்றிக்கிறேன் அந்த மசாலாவை. ஓகேவா? நாமக்கல் கோழிக்கறி இறக்க போகிறேங்க. அப்படியே மசாலாவோட அப்படியே சும்மா சேர்க்குறோம். நாக்பூர் கோழிக்கறி வண்ணம் வந்து விட்டது. வண்ணம் வந்துடுச்சு. உங்கள் எண்ணத்தை மாற்றணும். அப்படியா? இன்னும் சேர்க்க வேண்டிய முக்கியமான மசாலா இருக்கே. ஃபர்ஸ்ட் தேங்காய் எரிச்சா இருப்பார். ஆமாம், எரிச்சு ஒரு மசாலா பண்ணோம்ல. ஆமாம், அந்த மசாலா இறக்கணும். இப்பயே சும்மா நாக்கு ஊறுது. இன்னும் அது இறக்கணும். இன்னும் நாக்கு ஊறு. உடம்பே ஊறு மாதிரி இருக்குது. நாக்பூர். இந்த நாக்பூர் கோழிக்கறி தொக்குக்கு ஏற்ற மாதிரி கல் உப்புங்க. நாக்பூர் பேசுதா? நாகூர் மசாலா. நாக்பூர் அந்த மசாலா தான் இப்போ வந்து சேர்க்க போகிறோம். என்ன குரல் எங்களை மாதிரி நல்லா தானே இருந்தா? உங்கள் கூட சேர்ந்து தொண்டை போயிடுச்சுங்க. தொண்டை காலியா? சொத்தான். சரி, அப்போ நம்ம நாக்பூர் சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த தேங்காய் மணங்க. 3 வண்ணம் சேர்ந்து என் எண்ணத்தையே மாற்றி விட்டது ஐயா. அருமை. முடிச்சுக்கிற மச்சான். இன்னும் இருக்குது. அதாவது கறி வேகணுங்க. கண்டிப்பாக. இப்போ கறி வேகணுன்றீங்க. லேசாக தண்ணி சேர்த்துக்கலாமா இல்லை கறியில் உள்ள தண்ணியை போதுங்களா? கறியில் உள்ள தண்ணியை போதுமானதுங்க. கறியில் உள்ள தண்ணியும் நம்ம சேர்த்துருக்க தாராளமான எண்ணெய் இதுவே போதுங்க. எதுக்காகனா உங்களுக்கு இதில் நல்ல தொக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி திருமண நாள் 50வது வருட திருமண நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இதோட பார்த்தோம்னா நம்மளுக்கு சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, மோர் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம நல்லாவே ட்ரையாக கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தொக்கு வேணும்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தப்பே கிடையாது. இருக்க அப்படியே டார்க் ஆகுது பாருங்கள். கறி வேக இன்னும் கருப்பாகுது. ஆமாங்க. ஆரம்பத்தில் ஒருத்தர் இருந்தாங்க, முடியும் போது வந்திருக்காங்க. மக்களுக்கு சாப்பாடு கொண்டே கொடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கொடுத்துட்டு வரீங்களா? கண்டிப்பாக கொடுத்துட்டு வரேன்.
பார்சல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வேலை. இங்கே பாரு சட்டை வேர்க்கு வேலை பார்த்துட்டு இருங்க 2 பேர். ஆமாண்ணா. வேர்த்து வேலை ஆக்கல, தண்ணியை ஊற்றிக்கிட்டாங்க. தண்ணி ஊற்றிட்டா அனல்ல இருந்து கஷ்டப்படுறோம். வெயில்ல விறகடுப்புல சமைச்சிட்டு இருக்கோம். அவங்க காத்துல ஃபேன் காத்துல உட்காந்து பார்சல் பண்றாங்க. சரி, என்னென்ன பார்சல் பண்ணி சொல்லுங்க பாப்போம். பட்டு இல்லமா, ரசம், மோர் குழம்பு, சோறு வடி சாதம், வாழைக்காய், சோறு வடி சாதம் ரெண்டும் ஒண்ணுதான். சாம்பார், ரசம், வாழைக்காய். திருப்பி ரிப்பீட்டு அதேதான் வருது. சரியா சொல்ல தெரியலண்ணா. சும்மா நாக்பூர் இதை பார்க்கறதுக்கே நாக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. நாக்பூர் கோழிக்கறி தோக்கு தரமா தயாராகிச்சு, அருமையாக தயாராகுது. சூப்பரா ஒரு பிடிச்சிட்டு ஆமா வெளுவா இருக்கணும். அப்படியே வட்டி சாதங்க, அப்படி சோறு, சிக்கன் 65ங்க. இந்த பாய் வீட்டு ஸ்டைலில் மசாலா போட்டு எடுத்துட்டு இருக்கோம். வாழைக்காய் வறுவல் சும்மா வேற லெவலில் பட்டை கிளம்ப போகுது. பருப்பு ரசனா வேற லெவலில் சும்மா பட்டை கிளம்பிடுச்சு. கதம்ப சாம்பார், மாங்காய் போட்டு முருங்காய் போட்டு வேற லெவலில் சும்மா பட்டை கிளம்ப பாருங்க. அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் பைனாப்பிள் கேசரிண்ணா. தாளிச்ச மோர், நல்லா வாசனையா, நல்ல பெருங்காயத்தூள், நல்ல தாளிப்பு போட்டு வச்சிருக்கோம். சுவைக்க போறீங்களா? ஆமாங்க. நம்ம சும்மாவே நல்லா சுவைப்போம். சும்மா நாகூர்னா சும்மா நச்சுன்னு சுவைக்கணும்ல, அதுதான் நல்லா நறுக்குன்னு சுவைக்க போகிறேன். நாகூரா பெரியவங்க சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தது ஆற பொறுக்கணும்னு. கண்டிப்பாக. ஸோ எங்களுக்கு அந்த பொறுமையெல்லாம் இல்லைங்க. காரணம் என்னன்னா 3 வண்ணத்தில் 3 விதமான மசாலாவை சேர்த்து ஒரு புது விதமான ஒரு மனம் வண்ணம். எதுக்காக இதை சொல்கிறோம் பார்த்தோம்னா, இதுவும் சாதம் இருக்குது, சாம்பார் இருக்குது, ரசம், மோர், இவ்வளோ விருந்துகள் தயாராக இருக்குங்க. இருந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்கிறோம். அதுதானே நீங்கள் லெக் பீஸ் ஏன் லெக் பீஸ் இல்லை, வெளியில எத்தனை பீஸ் இருக்கு? நான் எடுத்துறேன், லெக் பீஸ் தரேன். மட்டிக்கிச்சு நாக்பூரை நாக்கில் வச்சு விடுனே. நாக்கு சும்மா அப்படியே தாளம் போடுது பாரு. நாக்கு லீட்டுங்க தாளம் போடுது, அடக்கம் பண்ண மாதிரி இருக்குங்க. தாளம் போடுதுண்ணா. சாப்பிடவே நாக்கிலே வைக்கல, அதுக்குள்ளேயும் பாரு. பார்த்தவொடனே தெரியுண்ணா. ஏன்னா அதனால தானே சொல்கிறேன், சும்மா நடனம் ஆடும் பாருங்க. இப்போ கொண்டு என்னத்துல ஆடுங்க அட்டகாசமாக இருக்குது, தரமாக இருக்குண்ணா. அதுவும் இந்த மசாலாலாம் போட்டு மாஸ்டர் ஜாங் மாஸ்டர் இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, செஞ்சுருக்க மாட்டாங்க. நம்ம மாஸ்டர் செஞ்ச மாதிரி 3 ஐட்டத்தை அரைச்சி அது ஒவ்வொன்றும் இறக்கினாரு பாருங்க. அங்கே தான் நிற்கிறாப்புல நம்ம ஜாங் மாஸ்டர். சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குண்ணா. எங்கங்க உட்கார விடுறாரு, வீடியோக்கு மட்டும் தாங்க கிண்டுறாரு. முடிஞ்ச வரைக்கும் கரண்டியா வச்சுட்டு போயிடுறாருங்க. அப்போ நின்று தானே ஆகணும். பார்த்துட்டு மேடம் ஒரே இடமா என்ன இப்படி வேலையாகும். விறகடுக்கு போயிருப்பேன், ஒரு பொருள் எடுக்க போயிருப்பேன். அது அந்த மாதிரி போகிறதுனால தான் 65 எடுத்து வாயில போட்டுருப்பாரு. நானே பார்த்தேன். அவங்களுக்கு கொடுத்துருந்தே சொல்லிக்க மாட்டாங்க. இல்லை, அவங்க பார்சல் பண்ணும்போது எடுப்பாங்க. கறி உள்ள வரைக்கும் மசாலா ஏறி இருக்கு. நம்ம இதுக்கு பார்த்தோம்னா அந்த இஞ்சி பூண்டு அந்த மசாலா இருந்த பாத்திரங்கள் இதில் மட்டும்தான் அந்த தண்ணியை மட்டும்தான் சேர்த்தோம். முழுக்க தண்ணியே இல்லாமல் இந்த கறியை வேக வச்ச விதம் சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு மசாலாவும் எல்லாம் ஒன்று சேரும்போது ஒரு புதுவிதமான சுவை. இன்னும் சொல்லப்போனால் அந்த தேங்காயுடைய சுட்ட மனம், அதை சொல்லுங்க. அந்த மனத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இன்னொன்று பார்த்தோம்னா அந்த தேங்காயில் உள்ள அந்த எண்ணெய், நம்ம சேர்த்த நல்லெண்ணெய் எல்லாம் சேர்ந்து ஒரு கிளேசியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உண்மையிலேயே நீங்கள் வீட்டில் வந்து இந்த மசாலா மட்டும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டன் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், ஏன் மீன் குழம்பே ஆகட்டும், நீங்கள் இதே செய்முறையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட சுவை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதே நாட்டுக்கோழில் பண்ணியிருந்தா சும்மா நாக்கு நடனம் ஆடி இருக்கான். இதே நாக்கு நடனம் ஆடுது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நாட்டுக்கோழியில் பண்ணலாம், ஆனால் அதோடைய செய்முறை வேறையாக இருக்கணும். ஏன்னா நல்ல வெட்டக்கோழியாக இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ இவரை மாதிரி ஆட்கள்லாம் வச்சுக்கினீங்களே, போனவனே ஒரு 1.5 கிலோவில் 2 கிலோவில் ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கோழி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டாலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் வேக வைக்க முடியாது. முத்தின சேவல் தான் கொடுப்பான். அப்படி அதான் முத்தி போனது. ஆமாம், 1.5 கிலோ, 1 கிலோ அவ்வளோதான். அதான் இளங்கோழி. அதனால இளங்கோழியாக இருந்தால் இந்த மாதிரி செய்யலாம். குப்பரை போட்டு சும்மா வேற லெவல் அப்படி. ஆனால் அந்த சுட்டப்பாரு சுட்டதில் வந்து அந்த நறுமணம், அந்த எண்ணெய் வாசனை வேற லெவலில் இருக்குது. கை நின்று போச்சா? இல்லை, குப்பரை போட்டல தரமாக பண்ணிட்டாருண்ணே. சும்மா ஜாங் மாஸ்டர் தரமாக அல்டிமேட்டாக பண்ணிட்டாப்ல. அட்டகாசமாக இருக்குது, வேற லவ்லியாக இருக்குது. லவ்லி
லவ்லியா இருக்கு அப்படி. வேற லெவலி. பேரலவழி பூரா எவத்திலே இருப்பாரு போல. கோழியோட அந்த கொப்பரை தேங்காய் சேர்த்து அந்த விதம் அப்படியே சுட்டு அந்த இது அந்த வாசம் அப்படியே சூப்பரா சுவையா இருக்கு. பாலக்கீரை ஒரு வித்தியாசமான ஒரு இதுவா சேர்த்திருக்கா. பாலக்கீரை அந்த மல்லி இதெல்லாம் அந்த அப்படியே அதுல அந்த அரைச்சு சேர்த்து அந்த விதம் அரவை சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு சுவையா வித்தியாசமாவும் இருக்கு. இன்னைக்கு இந்த அருமையான விருந்து எதுக்காக தயார் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம்னா ஐயா திரு சதாசிவம் மற்றும் அம்மா திருமதி சுமதி அவங்களுடைய 50வது வருட திருமண நாளுக்காக விருந்து தயார் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். போலாங்களா? வழக்கம் போல் வாழையில் வச்சாச்சுங்க. வட்டி சாதம், வாழைக்காய் வறுவல், கோழி 65, வட்டி சாதம், வாழைக்காய் வறுவல், நாக்பூர் கோழிக்கறி தொக்கு, வாழை இலையில போட்டு வடி சாதம் வச்சிருக்கோம். உள்ள அதோட சிக்கன் 65, வாழைக்காய் வறுவல், வழக்கம் போல பைனாப்பிள் கேசரி 1, சாம்பார் 1, ரசம் 1, மோர் 1, நாக்பூர் சிக்கன் 1. எல்லாத்தையும் துணிப்பையில் வச்சுட்டா வழக்கம் போல ஒரு வாட்டர் பாட்டில். கஷ்டப்படுற ரோட்டோர மக்களுக்கு தேடி தேடி கொண்டே கொடுக்க போறோம். திரு சதாசிவம் திருமதி சுமதி அவங்களோட 50ஆம் ஆண்டு கல்யாண நாளுக்காக உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி இந்த உணவை சாப்பிடுங்க ஐயா. திரு சதாசிவம் திருமதி சுமதி அவங்களோட கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா, சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். 50ஆம் ஆண்டு கல்யாண நாளுக்காக சிறப்பாக சிக்கன் விருந்து வச்சுருக்காங்க, சாப்பிடுங்கம்மா. திரு சதாசிவம் திருமதி சுமதி அவங்களோட கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா, சாப்பிடுங்க. கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா. ஐயா சதாசிவம் அம்மா சுமதி அவங்க கல்யாண வாழ்த்துக்கு நல்லா 100 ஆண்டுக்கு வாழ்க்கை. திரு சதாசிவம் திருமதி சுமதி அவங்களோட 50ஆம் ஆண்டு கல்யாண நாளுக்காக உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி இந்த உணவை சாப்பிடுங்க ஐயா. கொடுத்ததுக்கு சாப்பாடு பிள்ளைங்களுக்கு ரொம்ப நன்றி. 50ஆம் ஆண்டு கல்யாண நாளுக்காக சிறப்பாக சிக்கன் விருந்து வச்சுருக்காங்க, சாப்பிடுங்கம்மா. சதாசிவம் ஐயாக்கும் திருமதி அம்மாவுக்கும் 50வது வேலன்ஸ்டே. சதாசிவன் அம்மா சுமதி திருமணத்துக்காக அவங்க நல்லபடியா இருக்கணும். திரு சதாசிவம் திருமதி சுமதி அவங்களோட 50ஆம் ஆண்டு கல்யாண நாளுக்காக உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி இந்த உணவை சாப்பிடுங்க ஐயா. மலேசியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. 50வது வருட கல்யாண நாளுக்காக சிறப்பாக தடபுள்ள சிக்கன் விருந்து வச்சுருக்காங்கம்மா, சாப்பிடுங்க. திரு சதாசிவம் திருமதி சுமதி அவங்களோட 50ஆம் ஆண்டு கல்யாண நாளுக்காக உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி இந்த உணவை சாப்பிடுங்க ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு நாக்பூர் கோழிக்கறி தொக்கு செய்தும் பார்த்துருப்பீங்க. அருமையாக சமைச்சோம், நாங்கள் ருசித்தோம், ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்தோம். அவங்க முகத்துல எல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா ஐயா திரு சதாசிவம் மற்றும் அம்மா திருமதி சுமதி இவங்களுடைய 50வது வருட திருமண நாளுக்காக இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க. நாங்களும் சிறப்பான முறையில் கொண்டு போய் இந்த விருந்து கொடுத்துருக்கோம். இந்த 50 வருஷம் அவங்க எவ்வளோ வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருந்தாங்களோ இதே ஒற்றுமையை அவங்க வாழ்க்கை முழுவதும் நீடித்து நிலச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார்ன ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பதிகளை வாழ்த்தி உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா மகள்கள் சுதானா மற்றும் ஷர்மிளா, மருமகன்கள் சங்கரன் மற்றும் இலங்கேஸ்வரன். பினாங்கு மலேசியாவிலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க. நாங்களும் சிறப்பான முறையில் இந்த விருந்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினச்சாலும் நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, அதுவும் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்கு, கட்டுறது கையில் பாண்டி, அதையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.